ஏய் காசு கொடு. காசு கூடா நேத்து தான் கொடுத்தீங்க அவங்க ஆமா நேத்து கொடுத்தல. ஏய் நீ காசு கொடுறா. ஏய் என்கிட்ட காசு இல்லடா. எப்பவுமே காசு கொடுக்க வேண்டியதா? இருந்தா தாண்டா கொடுக்க முடியும். வாடா. எப்படி கூச்சமே இல்லாமல் எருமை மாடு மாதிரி தின்றான் பாரு. இவெல்லாம் எனக்கு தான் காசு கொடுத்து நம்மளுக்கு வாங்கி கொடுப்பானோ. சை. என்னடா வேற கடைக்கு போலாமா? போதும். நான் ஒரு வாட்டர் பாட்டில் நார்மல். சரி நான் பே பண்றேன். ஏய் நாம ஏய் 10 ரூபா தான் நான் பண்றேன். 20 ரூபா நான் பண்றேன். 20 ரூபா பே பண்றேன். நான் பே பண்றேன். பே பண்ணிட்டேனா? ஏய் இவன் பே பண்றான்டா, நம்பவே முடியலடா என்னால. அதான்டா அவன ஆள் பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கான்டா. என்னாச்சு தெரியல. ஏய் வெயில் வேற அதிகமா இருக்கு, ட்ரிப்பு போயே ஆகணும். கண்டிப்பா அடிக்கிற வெயிலுக்கு ஊட்டியில கொடைக்கானல் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கன்ஃபார்ம் போய் போயிடலாம்டா. பேசிட்டே இருக்கோம் பாத்துக்க. இல்ல போயிடலாம், அந்த வாட்டி கண்டிப்பா போயிடலாம். ஏன்னா இனிமேல்லாம் டிஸ்டன்ஸ் தாங்க முடியாது. ஏய் எத்தனை சொல்றது? நான் ட்ரிபிள்னு ஒருத்தர் சொல்ல புரியாது. காசு வந்துருவா. என்னடா ஆச்சு? ஏய் யாரா ட்ரிப் கூப்பிட்டா? என்ன ஓவரா பேசுறாங்க? மச்சி ட்ரிப்பு போலாம்டா. நான் கூட்டு போறேன்டா. என் செலவுல நானே கூட்டு போறேன்டா. போலாமா? ஏய் என்னாச்சுன்னு தெரியல எனக்கு. வேண்டாம் அப்படி பண்ணிட்டு இருக்கான். ஒரு மாதிரி டேய், பயமா இருக்குடா எனக்கு. நான் சொல்றேன் பாரு, அந்த பிஸ்கெட் இருக்குல்ல அது இப்படி உடைச்சி அவன் காசு கொடுக்கணும், அவன் மாறணும்னு வேணும்டா. அப்பத்துல இருந்தா அவனுக்கு அப்படியே ஆயிடுச்சு. டேய் இதுக்கெல்லாம் எப்பறம் மாறுவாங்க? டேய் சொன்னா புரியாதுடா, பயமா இருக்குடா எனக்கு. என்ன பேசுறீங்களா? என்னடா வாய்ஸ் கேக்குது? ரெண்டு பேரும் என்ன பத்தி தான் பேசுனீங்களா? இல்லடா ஒண்ணும் இல்லடா. நாங்க போய் வேற ஏதோ பேசிட்டு இருக்கோம்டா. என்ன பத்தி தான் பேசுறீங்க? எனக்கு இது தெரியும். வரும்போது அத பத்தி பேசிட்டு இருக்கேன். டேய் மச்சான் டேய் நான் கிளம்புறேன்டா. கிளம்புறேன். Now.